ஹலோ, வெல்கம் பேக் டு டேரோ டாக்ஸ் தமிழ். ஸோ அவங்க முன்னாடி நான் இன்றைக்கி வந்து 3 கார்ட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த 3ல் ஒரு கார்ட் சூஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கார்ட் சூஸ் பண்ணவங்க உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட சொல்ல நினைக்கிற மெசேஜ் என்ன, அவங்க ஆழ்ந்த மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த காதல் ரொம்ப ஒரு புனிதமான காதல், ஸ்பிரிச்சுவல் லவ், ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன், இது பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பார்ட்னர் இந்த ரிலேஷன்ஷிப்பை நினைக்கிறாங்க. சம்வேர் உங்கள் பர்சனுக்கு வந்து இவங்க உங்களை காதலிக்கிற அளவுக்கு நீங்கள் அவங்கள காதல் பண்ணலையோ அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது கூட வந்து பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு மெசேஜ் பார்க்கலாம். நீங்கள் மட்டும் ஓகேன்னு சொல்லுங்கள், உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றி பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்திருக்கு. ரொம்ப ஸ்வீட்டான மெசேஜ். இந்த செகண்ட் கார்ட் சூஸ் பண்ணவங்களுக்கு உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட என்ன மெசேஜ் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாமா. உங்கள் பார்ட்னர் உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக பார்க்குறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு ஃபவுண்டேஷனே பார்த்தா இந்த பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப் தான். உங்ககிட்ட எல்லா டார்க் சீக்ரெட்ஸுமே உங்கள் பர்சன்னால் வந்து ஷேர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்டான ஆனஸ்டான ரிலேஷன்ஷிப் இது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ உங்கள் பர்சன்கிட்ட இருந்து இப்போ ஏதாவது மெசேஜஸ் வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அவங்க பார்ட்னர் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கூட ரெக்கன்சிலேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் உங்கள் பார்ட்னர் தான் உங்களை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்கன்னா அடுத்த ஒரு 30 நாளில் உங்கள் பார்ட்னர் கிட்ட இருந்து நீங்கள் கம்யூனிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு வந்திருக்கு. நீங்கள் தேர்ட் கார்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள் பார்ட்னர் உங்ககிட்ட இப்போ என்ன கம்யூனிகேட் பண்ண நினைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். உங்கள் பார்ட்னர் வந்து உங்களை ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரோவர்டட் பர்சனாக நினைக்கிறாங்க. நீங்கள் நிறைய பேர்த்தோட பேசி பழகுறீங்க, நிறைய பேருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் பார்ட்னருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து பார்க்க முடியுது. உங்கள் பார்ட்னர் இப்போ உங்ககிட்ட ஏதாவது மெசேஜஸ் கம்யூனிகேட் பண்ண நினைக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் பார்ட்னர் கண்டிப்பாக வந்து உங்கள் கூட ரெக்கன்சைல் பண்ணுங்கிற அந்த ஒரு எனர்ஜியில் தான் இருக்காங்க. உங்கள் பார்ட்னருக்கு வந்து ரெக்கன்சைல் ஆகணும்னு ரொம்ப ஆசை தான். பட் அவங்களோட ஈகோ அவங்கள வந்து ரொம்ப தடுக்குது. ஓகே, ஸோ நீங்கள் தான் அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணணும், காண்டாக்ட் இனிஷியேட் பண்ணணும்னு கூட அவங்க பார்ட்னர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள ரொம்ப கெஞ்சு விட்டுட்ருக்கிற ஒரு எனர்ஜியுமே வந்து பார்க்க முடியுது. உங்களோட சிச்சுவேஷனுக்கு என்கிட்ட பர்சனல் ரீடிங்ஸ் புக் பண்ண நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்னோட இமெயில் ஐடிக்கும் நீங்கள் இமெயில் பண்ணி புக் பண்ணிக்கலாம்.